வணக்கம். ஐ எம் ஸ்பீச்லெஸ். இந்த வீடியோவை பார்த்த பின்பு என்னால் பேசக்கூட முடியவில்லை. இந்த நாட்டு இளைஞர்கள், இந்த நாட்டு மிடில் கிளாஸ், இந்த நாட்டு ஏழைகள், அவர்களுக்கு சேர வேண்டிய அடிப்படை உரிமைகளை நசுக்கிவிட்டு பணக்காரர்களுக்கு மட்டுமே சட்டங்களை கொண்டு வருவது, பணக்காரர்களுக்கு மட்டுமே வந்தே பாரத் போன்ற ரயில்களை கொண்டு வந்து இந்த நாட்டு ஆத்மாவை கொல்லக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்திருக்கிறது. இந்த வீடியோவை மீண்டும் பாருங்கள். ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக, மேல்படுத்துவதற்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒற்றை பேப்பர் எழுத சென்ற இந்த இளைஞர் பீகார் போலீஸ், அதில் ஏதோ ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்காக இந்த நபர் போராடி செல்லக்கூடிய அந்த காட்சி. மூச்சு திணறி உயிரிழந்து விட்டார். இந்த நாட்டுடைய அவல நிலையை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அச்சேதன், நரேந்திர மோடியோடைய அச்சேதன் இதுதானா? ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்கப் போகிறேன் என்று கூறிய அதே நரேந்திர மோடி இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? நரேந்திர மோடி அவர்கள், இந்த நாட்டுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பேருக்கு வேணால் நான் பிரைம் மினிஸ்டர், ஆனால் நான் வேலை பார்ப்பது அமெரிக்காவிற்கும், நான் வேலை பார்ப்பது ஒரு சில கார்ப்பரேட் நண்பர்களுக்கு மட்டும்தான். இந்த நாடு எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று உலகத்தை சுற்றி வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், தயவு செய்து நீங்கள் செய்த காரியத்துடைய ஒரு படத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் இதே போன்று லட்சக்கணக்கான மக்கள் நசுங்கி பிதுங்கி அடிபட்டு இடிபட்டு ஷூக்காலால் நசுக்கப்பட்டு ரயில்களில் தன்னுடைய உயிரை பணைய வைத்து பயணித்து வருகிறார்கள். இதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட் மாடலா? டெவலப்மெண்ட் என்றால் என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை அதற்கான லாபம் போய் சேர வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மற்றும் டெவலப்மெண்ட் தேவையல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் ஏசி ரயில்களை பயணித்து வருகிறார்கள்? இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரயிலில் பயணிக்கக்கூடிய நபர்களில் 90% மக்கள் மிடில் கிளாஸ், 90% மக்கள் ஏசியில் பயணிப்பதல்ல. அப்போ உங்களுடைய வந்தே பாரத் யாருக்காக? அந்த வந்தே பாரத்தை கொண்டு வந்து யாரை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். ஜூன் 14 பீகார் போலீஸ் ப்ரொஹிபிஷன் கான்ஸ்டபிள், இதற்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் பீகாரில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் நடந்தது. இந்த பரீட்சையை எப்படி ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாணவர் இருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்டில் அவருக்கு போர்டு கிடைப்பதில்லை. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அவர் போகணும். அதாவது எந்த விதமான சரியான பிளானிங்கும் இல்லாமல் இந்த மாணவர்களை ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டுக்கு போகக்கூடிய அந்த கட்டாயத்தில் இவர்கள் தள்ளியிருக்கிறார்கள். சரி, தேர்தல் நடந்தது. பல தேர்தல்களில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிஜேபியை சார்ந்த நபர்கள் அந்த ரயில்களுக்கு கொடியை காட்டியதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டெல்லியில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும், அல்ல நாட்டில் எங்கே தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலுக்காக ஓட்டு போடுவதற்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். இந்த பரீட்சை எழுதுவதற்காக 14 லட்சம் மாணவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒருத்தர் 2 மாணவர் கிடையாது, 14 லட்சம் மாணவர்கள். சரி, சீட்டு எத்தனை? வேலைவாய்ப்பு எத்தனை? வெறும் 1603 ப்ரொஹிபிஷன் கான்ஸ்டபிள் போஸ்ட். அதாவது பெர்மனன்ட் போஸ்ட் கிடையாது, ப்ரொஹிபிஷனில் போய் சேரணும். இதை தாண்டி வார்டன், மொபைல் ஸ்குவாட் கான்ஸ்டபிள், இந்த எல்லாத்தையுமே சேர்த்தால் கூட 4000 வேலை வாய்ப்பு மட்டும்தான். 4000 வேலைக்கு 14 லட்சம் மாணவர்கள், 14 லட்சம் இளைஞர்கள் பஸ்ஸில், ட்ரெயினில் இது போன்று இடிபட்டு நசுங்கி போன அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அப்போது ஒரு போஸ்டுக்காக 10,000க்கும் மேற்பட்ட ஆப்ளிகன்ஸ். இதுதான் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. கவர்மெண்ட் ஜாப் பீகாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உயிர் மூச்சு. ஒரு நபருக்கு அந்த அரசு உத்தியோகம் கிடைத்து விட்டால் அவர்களோட குடும்பமே
வளர்ச்சி பாதையை எட்டிவிடும் என்கிற அந்த கற்பனை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை ஒட்டுமொத்த பீகாரில் இந்த பரீட்சை எழுதுவதற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆஸ்பிரண்ட் மாணவர்கள் ரயில், பஸ், எந்த டிரான்ஸ்போர்ட் கிடைத்தாலும் இது போன்ற பரீட்சை எழுதுவதற்கான அந்த வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸிலும் எழுத மறக்காதீர்கள். அதுவும் புரியவில்லையா? ஹாய், ஹலோ, வணக்கம், சிம்பிளான வார்த்தைகள், ஒரு நொடி பிடிக்கும், அதையாவது எழுதிவிடுங்கள். இதனால் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். मैं सेलेस्टियल सी वेसल का मैं कैप्टन हूँ और ये हमारा सेकेंड ऑफिसर की बॉडी है, डेड बॉडी 2 दिन हो चुका है. अब ये बॉडी डिकम्पोज होना शुरू हो गया, लेकिन अभी हमारे कुछ ऐसा पॉजिटिव रिस्पांस नहीं मिला. हमने कांटेक्ट किया इंडियन एम्बेसी को भी, लेकिन अभी तक हमें जो एक पॉजिटिव रिस्पांस होना चाहिए वो दिखाई नहीं दे रहा. कंपनी टोटली हाइड हो गई है, कोई रिस्पांसिबिलिटी नहीं ले रही है. तो हो सके तो इस मैसेज को जितना फॉरवर्ड करो ताकि हमारे साथ कुछ जल्दी से जल्दी कार्रवाई, अदरवाइज हमारे जो सेकंड ऑफिसर का डेड बॉडी है वो जल्दी से जल्दी स्पॉइल हो जाएगा. तो प्लीज आप लोग इस मैसेज को जितना सर्कुलेट करेंगे शायद अच्छा उतना हमारे लिए होगा. अपना डुकम पोर्ट है, ओमान के अंदर पड़ता है, वहाँ पे हम एंकर पे हैं, बहुत क्लोज एंकर पे हैं. तो जो जितना जल्दी हो सके प्लीज कोई न कोई एक्शन हमें मिले. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஆஸ்பிரன்ட்ஸ் மாணவர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் அவர்கள் மீது தாக்குதல் நடந்தது. ஆஸ்பிரண்ட் மாணவர்கள் இந்த ரோடு மறியலில் இறங்கியிருக்கிறார்கள். எமர்ஜென்சி செயின்களை புல் செய்து, ரயில்களில் எமர்ஜென்சி செயின் இருக்கும், அதை புல் செய்து அதில் எப்படியாவது ஏறி இந்த பரீட்சை எழுதிவிடலாம் என்கிற அந்த வெறி. போலீஸ் என்ன செய்தது? இந்த மாணவர்கள் மீது தடியடி, டியர் கேஸ், ஆகாய துப்பாக்கி சூடு, ஏராளமான மாணவர்கள் மீது காயங்களும் பட்டது. ரயில்வே அத்தாரிட்டி சிறிய காயங்கள் தான், பெரிய விஷயமெல்லாம் நடக்கவில்லை. அப்ப இந்த வீடியோவிற்கான அர்த்தம் என்ன? இந்த மாணவருக்கு பதில் யார் கொடுக்க போகிறார்? யாருடைய தவறு இது? எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். He will not respond to this. He will say, sorry boss, I cannot handle all of this. Okay, Ashwani Vaishnav, the railway minister, எனக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. ஓகே, பீகார் போலீஸ் பரீட்சை தானே. அப்போ பீகாரில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம், அவர்கள் நாங்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. அப்போ யார் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களே பொறுப்பெடுத்துக் கொண்டால் மட்டும்தான். இது எங்களுடைய பிரச்சனை அல்ல, உங்களுடைய பிரச்சனை என்று கூறியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி ஹெல்ப்லெஸ்னஸ் என்கிற இந்த வார்த்தையை போட்டு சோஷியல் மீடியா வழியாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, கோட்டா ராஜஸ்தானில் மேடையேறி பேசிய போது அவரும் இதே வீடியோவை பற்றி பேசியிருக்கிறார். அவர் எழுதிய அந்த ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். इस वीडियो में मुझे झंझोर दिया है. இந்த வீடியோ என்னை உலுக்கி விடுகிறது. ये उस भारत के लाचार युवा हैं जिसकी सरकार अपने अरबपति दोस्तों पर लाखों करोड़ों लुटा देती है, पर अपने ही छात्रों को सुरक्षित सफर तक नहीं करने देती है. இந்தியாவுடைய ஒரு அசிங்கமான முகத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த நாட்டுக்கு கூடிய மாணவர்கள் உயிருடன் தன்னுடைய பரீட்சை எழுதக்கூடிய இடத்திற்கு கூட போய் சேர முடியவில்லை. இந்த நாட்டில் கோடிக்கணக்கான ரூபாயை தன்னுடைய கோடீஸ்வர நண்பர்களுக்கு அளிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மாணவர்களுக்கு பாதுகாப்பை கூட கொடுக்க முடியவில்லை. चुनाव के वक्त
यही सरकार पूरी पूरी ट्रेनों का इंतजाम कर देती है. நான் தொடக்கத்தில் கூறியபடிதான் தேர்தலும் போது स्पेशल ट्रेन्सகளை அனுப்பக்கூடிய இதே அரசாங்கம் परीक्षा देने जा रहे छात्रों के लिए कुछ नहीं. பரீட்சை எழுத போகக்கூடிய மாணவர்களுக்கு எதுவுமே கிடையாது. சரி, இதே வீடியோவை ரீட்வீட் செய்து ராகுல் காந்தி போட்ட பின்பு இந்த வீடியோ வைரல் ஆகிறது. ஒட்டுமொத்த அரசாங்கம், எஜுகேஷன் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எஜுகேஷன் சோஷியல் மீடியா வழியாக மீண்டும் கிளம்புகிறது. இப்போ ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அவர்கள் ஒரு பதிலை கொடுக்கிறார்கள். என்ன பதில்? இந்த வீடியோ பாட்லிபுரா ஸ்டேஷன் இந்த இடத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது, வேறொரு இடத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஒரு ஃபேக் வீடியோ. எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரவில்லை. இந்த மாதிரி உயிரிழந்ததாக எங்குமே எங்களுக்கு வரவில்லை. இந்த வீடியோ ஃபேக்காகவே இருக்கட்டும். இந்த வீடியோ பாட்லிபுத்ர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளிவராத வீடியோவாகவே இருக்கட்டும். இந்த சிச்சுவேஷன் உண்மையா இல்லையா? ரயில்வேஸ்ல இந்த நபருடைய உயிர் பிரிந்ததா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த ரயில்வேஸோடைய பொறுப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய உயிரை பாதுகாப்பதா இல்லையா? அவர்களுக்கு சரியான டிரான்ஸ்போர்ட்டை அரேஞ்ச் செய்யக்கூடிய நபர் யார்? நீங்கள் தானே. டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வைத்து இந்த நாட்டில் ஒரு ரயில்வே மினிஸ்ட்ரி நடக்கிறது. ரயில்வேக்காக நாம் பட்ஜெட்டை ஒதுக்கி கொடுக்கிறோம். மக்கள் இலவசமாக பயணிப்பதில்லை, மக்கள் டிக்கெட் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த அளவில் வந்தே பாரத் என்கிற ட்ரெயினை கொண்டு வந்து இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு 79 புதிய சர்வீசஸ்களை தொடங்கியிருக்கிறார்களாம். இந்த 79 புதிய சர்வீசஸ் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு வருடமும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வந்தே பாரத் என்கிற ட்ரெயினை ஏசி கோச்சஸ்களை அதிகரித்து யாருக்கு லாபத்தை கொடுக்கிறீர்கள்? இந்த வந்தே பாரத் மற்றும் ஏசி கோச்சஸுடைய அந்த இன்க்ரீஸ் நம்பர்னால் என்ன நடக்கிறது? இது போன்று வெறும் 90 நபர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பொட்டியில் ஜஸ்ட் 90 நபர்கள் தான் பயணிக்கணும். பர்த் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒரு பொட்டியில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆடு மாடுகள் போன்று இவர்கள் பயணித்து வருகிறார்கள். ஆடு மாடுகள் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், இங்கே அது கூட கிடையாது. 90 நபர்கள் பயணிக்கக்கூடிய இடத்தில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் பயணிக்கும் போது, அதுவும் இது மாதிரி ஜென்ரல் கோச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா அது ஆயிரக்கணக்கில் போகுது. டாய்லெட்டுக்குள்ளே கூட பயணிக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். முக்கியமாக இந்த மாதிரி திருவிழா தேதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பரீட்சைகளாக இருக்கட்டும், இது போன்ற சிச்சுவேஷன்களில் கூட்டம் இன்னும் அதிகமாக. இதை நார்மலைஸ் ஆக்கிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இது போன்ற சிச்சுவேஷன்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை வந்தே பாரத் வருவதற்கு முன்பு இது போன்ற நிலையை நீங்கள் பார்த்தீர்களா? ரயில்வே மினிஸ்டர் கூறுவது என்ன, நரேந்திர மோடி கூறுவது என்ன? வேர்ல்ட் கிளாஸ் ரயிலை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் வேர்ல்ட் கிளாஸ் ரயில் இந்த நாட்டு மிடில் கிளாஸுக்கு கிடையாது. மிடில் கிளாஸ் இன்னைக்கும் 90% மிடில் கிளாஸ் இன்னைக்கும் நான் ஏசி கோச்சஸ்களில் தான் பயணித்து வருகிறார்கள். அப்போ உங்களுடைய கடமை என்னவாக இருந்திருக்க வேண்டும்? வந்தே பாரதா அல்ல இது போன்ற ஜென்ரல் கோச்சஸை அதிகரித்ததா அல்ல இது போன்ற ஜென்ரல் ரயில்ஸ்களை அதிகரிப்பதா? வந்தே பாரத்தில் டிக்கெட் எடுக்க முடியாது, அதனால்தான் ஜென்ரல் கோச்சஸ்களில் போறார்கள். அப்போ ஜென்ரல் கோச்சஸ்களில் சரியான வசதிகளை, சரியான ஃபெசிலிட்டிகளை உருவாக்குவது ஒரு அமைச்சருடைய வேலையா, ஒரு பிரதமருடைய வேலையா, அல்ல வந்தே பாரத் போன்ற அடிப்படை மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்து டெவலப்மெண்ட் செய்து விட்டோம் என்று கூறுவது? இது மட்டுமல்ல, கேன்சலேஷன், ஸ்லோவர் அண்ட் சீப்பர் ட்ரெயின், இந்த பேசஞ்சர் ட்ரெயின்லாம் ஏறிட்டீங்கன்னு வைங்க, வந்தே பாரத் அங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த வந்தே பாரத் போவதற்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இடம் கொடுக்கணுமா? அப்போது 12 மணி நேரம் 14 மணி நேரத்தில் போகக்கூடிய ரயில் இன்னைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் வரை தாமதமாக செல்கிறது. ஏன்னா இவர்கள் காக்ரோச்சஸ்கள் போன்று, ஈ எறும்பு போன்று
இவர்களுக்கும் இந்த வந்தே பாரத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. தே ஆர் ஃப்ரம் பாரத், தே ஆர் ஃப்ரம் இந்தியா. 2 நாடுகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அவர்களுக்கு தான் நாடு. கிராமங்களிலிருந்து வரக்கூடிய இது போன்ற ஏழைகளை நசுக்கி கொன்று விடலாம். இஸ் திஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட்? அஸ்வினி வைஷ்ணவ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே. இவருடைய முகத்தை கவனமாக பார்த்து விடுங்க. இவருக்கு எதிராக எந்த கோதி மீடியாவும் பேசாதீங்க. ஏன்னா இதே நபர் தான் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் பிளஸ் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர். எந்த சோஷியல் மீடியா, எந்த கோதி மீடியா வேணாலும் ஒரு நொடியில் அவர் கையில் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் யாருமே இவரை பகைச்சிக்க மாட்டார்கள். இவருடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, படித்த நபர். 1994ஆம் ஆண்டு ஒடிசா பேட்ச் கேடர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஐடி கான்பூர் அலுமினை. இதை தாண்டி பல்வேறு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்களில் படித்து வெளிவந்த நபர். டெக்னாலஜி, மாடர்னைசேஷன், ஹை விசிபிலிட்டி போன்ற பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ்களை கொண்டு வந்த நபர். வந்தே பாரத் ட்ரெயினை கொண்டு வந்த நபர். ஆனால் வந்தே பாரத்தை பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியின் கொடியை பிடிச்சிட்டு இருப்பார். இவர் வந்ததற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 39,200 கோடி ரூபாயிலிருந்து தொடங்கி 1,17,000 கோடி ரூபாய் வரை சேஃப்டிங்கிற பேரில் செலவு செய்திருக்கிறாராம். எந்த விதமான சேஃப்டி? எந்த விதமான சேஃப்டியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? 2026ஆம் ஆண்டு the lowest number of consequential accident in 50 years என்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார். இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ்கள் ஒடிசா பாலாசோரில் 2023ஆம் ஆண்டு நடந்தது. ஹிஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஆக்சிடென்ட். ஆனால் இவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. இது மட்டுமல்ல, இந்த நாட்டில் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்தாலும், எத்தனை மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்தாலும், இப்போ இந்த பீகார் போலீஸ் ஆஸ்பிரண்ட், இவருடைய கொலைக்கு பின்பு கூட, இதை கொலையாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும், இவருடைய கொலைக்கு பின்பு கூட ஒரு வார்த்தை கூட பேசாத ரயில்வே மினிஸ்டர். அனைத்துமே நார்மலைஸ், எல்லாமே சரியாக தான் போய்கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு கிடையாது, விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது, இளைஞர்களுடைய பரீட்சை பேப்பர் லீக் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ஒரு பேப்பர் நடக்கிறது என்றால் அதற்காக சரியான பிராணாயாம்ஸ், அதற்கான சரியான டிராவல், அதற்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? கிடையாது. அப்போ எந்த விதமான டெவலப்மெண்ட்டை பற்றி இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஐ எம் ஷாக்ட் டு see this video and I'm speechless. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.